வந்தார்கள். அவர்கள் வந்த உடனேயே அவர்களிடம் நான் நம்முடைய தமிழ்நாடு சிலம்பம் நிர்வாகிகள், அதாவது சிலம்பம் பேரவை நிர்வாகிகள் ஈசன் மற்றும் பலர் எல்லாம் சென்று அவரிடம் எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி கொடுத்தோம். எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால், விளையாட்டு அங்கீகாரத்தை எங்களுக்கு கொடுங்கள். தமிழ்நாடு சிலம்பம் பேரவைக்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய அங்கீகாரத்தை தர வேண்டும். தமிழ்நாடு முதல்வர் கோப்பையிலே இந்த சிலம்பத்தை சேர்க்க வேண்டும். மேலும் கேலோ இந்தியாவிலே விளையாட்டை சேர்த்திருக்கிறார்கள், ஆனால் விளையாடவில்லை. அதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம். நாங்கள் சொன்னது பிரகாரம் 2023 முதல்வர் கோப்பையில் சேர்த்தார்கள். கேலோ இந்தியாவிலே 2024 டெமோவாக சிலம்பத்தை செய்யாமல் இருந்தாலும் டெமோவாக சேர்த்துருக்காங்க. நான் இப்பொழுதும் கூறுவது, அனைத்து அரசு பள்ளியிலும் சிலம்பத்தை கட்டாய பாடமாக்க வேண்டும். சிலம்பத்திற்கு ஒரு அங்கீகாரமான ஒரு அமைப்பு வேண்டும். அதாவது எங்கள் தமிழ்நாடு சிலம்பம் பேரவை தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது. ஏராளமான நடுவர்களை நாங்கள் வைத்திருக்கிறோம் போட்டி நடத்துவதற்கு. எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்கள். வேறு அமைப்புகளுக்கு கொடுக்குவது என்றாலும் நீங்கள் அதை பரிசீலனை செய்யுங்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரை தற்போது 5 ஆண்டுகளாக ஏறக்குறைய எந்த அமைப்புக்கும் கொடுக்காததனால் தமிழ்நாடு அரசாங்கமே இதை கையில் எடுத்து சிலம்பத்திற்கு ஒரு தனி வாரியம், சிலம்ப வளர்ச்சி வாரியம் என்று ஒரு வாரியத்தை நியமித்து எங்களை போன்ற ஆசான்களை அதிலே ஒரு ஆலோசகராக வைத்து நாங்களே ஆலோசனை தரவும், விதிமுறைகளை தரவும், நாங்களே போட்டியை நடத்தி தரவும் தயாராக இருக்கிறோம். இது தமிழ்நாடு பாரம்பரிய விளையாட்டு. எப்படி ஒரு கபடி உலக அளவில் இன்று செய்யப்படுகிறது, ப்ரோ கபடி என்றெல்லாம் என்றால் அது தமிழனுடைய விளையாட்டு. அதே போல் ஜல்லிக்கட்டு தமிழனுடைய வீர விளையாட்டு என்று அதற்காக போராடி அந்த உரிமையை பெற்று இன்று ஒரு குதூகலமாக பொங்கல் நாளிலிருந்து நம்முடைய பாரம்பரிய உலகமே பாராட்டக்கூடிய அளவுக்கு அதை நடத்துகிறோம். அதே போல் சிலம்பமும் ஒரு தமிழரின் பாரம்பரிய விளையாட்டு, விளையாட்டுத் துறையில் நுழைந்திருக்கிறது. இதன் மூலமாக 3.5% இடஒதுக்கீடு உண்டு. அரசு வேலைவாய்ப்பிலே இடஒதுக்கீடு, கல்லூரியில் இடஒதுக்கீடு என்றெல்லாம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் எந்த சான்றிதழை வைத்து அந்த சலுகைகளை பெறுவது? அரசாங்க சான்றிதழோடு விளையாடுவதற்கு தகுதியான அமைப்புகள் இல்லை, அரசாங்கமும் செய்யவில்லை. பள்ளி விளையாட்டிலே செய்கிறார்கள் என்றால் அதில் ஏராளமான குளறுபடிகள், சரியான நடுவர்கள் கிடையாது, சரியான ஆடுகளம் கிடையாது, சரியான போட்டிகள் நடப்பதில்லை. இப்படி இருக்கு. அதிலே வெற்றி பெற்று அது பள்ளி விளையாட்டிலே தனியார் பள்ளியை சேர்ந்தவர்கள் தங்களுடைய மாணவர்களை ஜெயிக்க வைத்து அதில் இருக்கிற சலுகையை பெற்று விடுகிறார்கள். முதல்வர் கோப்பை என்று ஒரு மாவட்டத்திலே, நான் திருவள்ளூர் மாவட்டம், எங்கள் மாவட்டத்திலே 3000 பேர் அந்த போட்டியில் கலந்து கொள்வதற்கு ஆன்லைன்லேயே புக் செய்தார்கள். அதிலே 6 வயது 7 வயதிலிருந்து 40-50 வயது வரை கொடுக்கலாம் சிலம்பத்துக்கு அப்படின்னு போட்டாங்க. 3000 பேர் கொடுத்து அது ஒரு தண்ணி வசதி இல்லை, விளையாட்டு திடல் வசதி இல்லை. இப்போ 3000 பேர் எப்படி போட்டியில் ஜெயிக்க முடியும்? ஏதோ நடத்துகிறோம் அதில் இருக்குன்னு சொல்லாமல் இதை முறையாக இந்த அரசாங்கம் முறைப்படுத்தி இந்த விளையாட்டிற்கு வேண்டிய ஊக்கத்தை தர வேண்டும். சமீபத்திலே தமிழ்நாடு விளையாட்டு பல்கலைக்கழகத்திலே ஒரு போட்டியை நாங்கள் தமிழ்நாடு சிலம்பம் பேரவை சார்பிலே நடத்தினோம். அங்கே கூட போதிய வசதிகள், குடிநீர் வசதி இல்லை, கழிப்பறை வசதி இல்லை, அரங்கம் பெரிதாக இருக்கிறது. எங்களுக்கு அங்கீகாரத்தை அரசாங்கம் கொடுத்திருந்தால் அந்த ஆடுகளம் இலவசமாக கிடைக்கும், அதுக்கு உரிய கட்டணம், இப்படி எல்லாமே மிக சிரமமாக இருக்கிறது. இந்த நிலையிலே சிலம்பமே தெரியாத வேறு தற்காப்பு கலைகள், கராத்தே, வேறு தற்காப்பு கலையை சேர்ந்தவர்கள் எல்லாம் சிலம்பத்தை இப்போது போட்டியாக நடத்தி கொண்டு பல்வேறு வகையிலே பணம் வசூல், சாதனை நிகழ்ச்சி, மாதந்தோறும் மாநில போட்டி, தேசிய போட்டி என்று நடத்தி கொண்டு இதை கேட்பதற்கு யாருமே இல்லை. அரசாங்கம் அதை கண்காணிக்க வேண்டும். ஒருவர் 1000 ரூபாய் வாங்கி கொண்டு ஆசான் 500 ரூபா எங்களுக்கு கொடுங்க போதும், ஆசான் 500 எடுத்துக்கோங்க அப்படின்னா அந்த போட்டி என்ன போட்டி? அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு என்ன பண்ண முடியும்? மாணவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. சில பேர் ஒன்றுமே இல்லை, ஒரு கப்பு மட்டும் பெருசாக கொடுத்து கோல்டு கப்பு, அது 1000 ரூபாய் சாப்பாடு போடுறோம் அப்படின்னு இதில் மிகவும் வசூல் பண்ணலாம், இதை யாரும் கேட்க முடியாது அப்படின்ற நிலைமையில இப்போ சிலம்பம் போயிருக்கு. விரைவில் அரசாங்கம் கண்காணிக்க வேண்டும், இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதல்வரையும் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரையும் நாங்கள் சந்திப்பதாக இருக்கிறோம். அவர்கள் நல்ல ஒரு வழி காட்டுவார்கள் என்று நம்புகிறோம். அப்படி தவறினால் காட்டாத பட்சத்திலே மத்திய அரசை அணுக வேண்டிய நேரமும் எங்களுக்கு வரும். ஏன்னா அனுராக் தாகூர் அவர்கள், மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள், பாரத பிரதமர் அவர்கள், இவர்களையும் சந்தித்து, ஏன்னா பாரதிய ஜனதாவுடைய தேர்தல் அறிக்கையிலேயே தேசிய அளவில் சிலம்பத்தை கொண்டு செல்வோம் என்று வரி இருக்கிறது. திமுக தேர்தல் அறிக்கையில் தேசிய அளவிலே சிலம்பத்தை கொண்டு செல்வோம் என்று வரி இருக்கிறது. இது தேர்தலுக்கான வரியாக இல்லாமல், இது ஒரு அரசியலாக ஆக்காமல், இதை
ஜாதி, மொழி, கட்சி இப்படி பேதம் பார்க்காமல் இது ஒரு நம்முடைய பாரம்பரிய விளையாட்டுகளிலே மூத்த கலை, முதற்கலை, தற்காப்பு கலைகளில் தாய்க்கலை என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஆனால் இதை சரியாக பராமரிக்க அரசாங்கமே கையில் எடுக்காமல் இருப்பது எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. ஆகவே விரைவிலே அரசாங்கம் கையில் எடுத்து இதை நல்ல முறையிலே வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். விரைவில் இப்போ நாங்கள் மாநில அளவில் ஒரு போட்டி நடத்தியிருக்கிறோம், மிக சிறப்பாக. விரைவிலே பாண்டிச்சேரியில் தேசிய அளவில் ஒரு சிலம்ப போட்டியை நடத்த இருக்கிறோம். மே மாதத்தில் மலேசியாவிலே அகில உலக சிலம்ப போட்டி நடத்த இருக்கிறோம். அந்த போட்டிக்கும் செல்ல இந்த மாணவர்களை உருவாக்கி வருகிறோம். இது தனிப்பட்ட முறையில் நாங்கள் அங்கீகாரம் இல்லாமல் தான் செய்கிறோம். ஆனால் பாண்டிச்சேரியில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ், மலேசியாவில் மலேசிய விளையாட்டுத்துறை அமைச்சகம் செய்கிறது. அது ஓரளவுக்கு எங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஆனால் எல்லாருமே உலகம் முழுக்க தமிழ்நாடு இந்த கலைக்கு என்ன செய்கிறது, தமிழ்நாடு அரசாங்கம் என்ன இதற்கு திட்டத்தை வகுத்திருக்கிறது என்று தான் ஆவலோடு பார்க்கிறார்கள். ஆகவே விளையாட்டுத் துறையிலே இன்றைய தினம் கேலோ இந்தியாவிலே சில விளையாட்டு வீரர்கள் இந்தியாவிலேயே 2வது இடம், சாம்பியன்ஷிப்பிலே 2வது இடம் பெற்றிருக்கிறார்கள் என்பது பெருமை. சிலம்பத்தை அதில் சேர்த்திருந்தால் போட்டியில் டெமோ செய்தார்கள், போட்டியிலே சேர்த்திருந்தால் இந்திய அளவிலே முதலிடத்தை சிலம்பம் பெற்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அடுத்த முறை இந்தியா கேலோ இந்தியாவில் முதலிடம் பெறுவதற்கு சிலம்பத்தை அதில் சேர்க்க வேண்டும் என்று தமிழக முதல்வரையும் விளையாட்டுத்துறை அமைச்சரையும் கேட்டுக்கொள்கிறோம். இந்திய அளவிலே இதை கொண்டு செல்வதற்கு இந்திய விளையாட்டுத்துறை அமைச்சரையும் சந்திக்க இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என்னுடைய பேர் ஜே ஈசன், தமிழ்நாடு சிலம்ப பேரவையுடைய தலைவர். நம்முடைய பாரம்பரியமான இந்த சிலம்ப கலையை நல்லபடியாக கொண்டு செல்ல என்பதற்காக தமிழ்நாடு சிலம்ப பேரவைன்னு ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்கோம். அது விஷயமா நிறையா பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இப்போ நம்ம இருக்கிறது சென்னை குரம்பேட்டில் இருக்கிறேன். ஏறத்தாழ ஒரு 2000 மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட ஈசன் சிலம்பாலயா அப்படிங்கிற டீமில் கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆசான்ஸ் உருவாக்கியிருக்கோம். எல்லாருமே இன்னைக்கு அங்கங்கே கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா மாணவர்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட சென்னை மட்டும் இல்லாமல் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, அப்புறமா சிவகங்கை, அப்புறம் மலேசியா, துபாய், அபுதாபி, லண்டன், இந்த மாதிரி இடங்கள்ல நம்மளுக்கு கிளாஸ் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. இப்போ சிலம்பக்கலை மேலும் மேலும் வளரணும் அப்படிங்கிற நிறைய முயற்சிகளை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 30 வருட காலமாக அந்த சிலம்ப இதில் இருக்கிறோம். ஒரு 15 வருடமாக சிலம்பம் கிளாஸ் ஆசானா உருவாகி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த 15 வருடமாக நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னா, இப்போ நார்மலாக ஒவ்வொரு அமைப்புமே சிலம்ப போட்டிகள் நடத்துது. அது ஒரு என்கரேஜ்மெண்ட் போட்டி தான். நாங்கள் பண்ணுறது அதுதான். அப்போ குழந்தைங்களுக்கு ஒரு போட்டி வேணும், அதாவது என்கரேஜ்மெண்ட் போட்டி நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த நாங்கள் நடத்தக்கூடிய போட்டிகள் எதுவாக இருந்தாலும், நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி எந்த அசோசியேஷன் வச்சுக்கிட்டு ஒரு கழகம் வச்சுட்டு போட்டி நடத்துகிற எதுவாக இருந்தாலும் சர்டிஃபிகேட் ஒருத்தவங்களுக்கு கிடையாது. உடனே இப்போ இன்னைக்கு பேரண்ட்ஸ் நினைக்கிறது என்னன்னா, நம்ம பையன் விளையாடுறான், உடனே அந்த சர்டிஃபிகேட் வச்சுட்டு இதை வாங்கிடலாமா, அதை வாங்கிடலாமா, எங்களுக்கு அது கிடைச்சிருமா அப்படிலாம் யோசிக்கிறாங்க. அது மாதிரி யாரும் எதுவும் வாங்க முடியாது. அப்படி யாராவது சொல்லி போட்டியில் நீங்கள் கலந்துங்க, எங்களுக்கு உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் நம்ப வேண்டாம். அப்படி மாதிரி எந்த அசோசியேஷனும் கொடுக்க முடியாது. தனியார் எங்களை மாதிரி தனியாக இருக்கக்கூடிய ஒரு கழகமோ ஒரு பேரவையோ யார் நடத்தினாலும் அது என்கரேஜ்மெண்ட் போட்டியாக தான் இருக்குமே தவிர, அதை வச்சு குழந்தைங்களுக்கு பெருசாக ஸ்காலர்ஷிப்பு அரசாங்கத்துக்கான இதில் கொண்டு போக முடியாது. அப்படி அரசாங்கத்துக்காக போகிற விஷயம் எது போகுது அப்படின்னா, அதாவது ஸ்கூல் கேம் பண்ணுறது தான். இப்போ ஸ்கூல்ல இன்னைக்கு நம்ம தமிழக கவர்மெண்ட் அரசாங்கம் பள்ளிகளில் போட்டி நடத்துகிறாங்க. அந்த போட்டிகள் மட்டும்தான் நம்ம அடுத்த காலேஜுக்கோ மற்ற விஷயத்துக்கு பயன்படுத்த முடியும். இன்னைக்கு நம்ம அரசாங்கம் 3% வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. இப்போ அதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் செல்லும். மற்றபடி நம்ம எல்லாமே நார்மல் தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த கலையில் நிறைய தவறு நடக்குது. எதுக்காக அந்த தமிழ்நாடு சிலம்ப பேரவை ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா, இப்போ இந்த அரசாங்க போட்டிகளை எடுத்து நடத்தக்கூடிய கழகங்கள் சரியாக நடத்துறதில்ல. ஒரு புறம் சாஞ்சி, அதாவது தன்னுடைய மாணவர்களுக்கு மதிப்பெண் கொடுத்து அதை ஒருதலைபட்சமா நடத்துறாங்க. இதை மாற்றணும். உண்மையா திறம்புள்ள மாணவர்களுக்கு போட்டியில கலந்துக்கிட்டு அவங்க வெற்றி பெறணும். அந்த குழந்தைங்க தான் அது ஸ்காலர்ஷிப் அடையணும். அதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு. அது விஷயமா தான் இன்னைக்கு தமிழ்நாடு சிலம்ப பேரவை சார்பாக முதல் மாநில போட்டி ஏறத்தாழ கிட்டத்தட்ட 500 சில்லற மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க. ஒரு 14 மாவட்டங்கள் வந்துருச்சு. இன்னைக்கு 2 நாள் போட்டியாக நடந்தது. எங்களுடைய ஆசான்கள் மற்றும் நடுவர்கள் மற்றும் அனைவருடைய
பேரவையின் ஒத்துழைப்பு காரணமாக போட்டி நல்ல நடந்து முடிஞ்சிருக்கு. இப்பதான் முடிச்சுட்டு கிளம்புறோம்.